வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் பெண்ணின் காரை டெயில்கேட் செய்ய முயன்ற பொறுப்பற்ற வாகன ஓட்டியை கைது செய்தது குவைத் காவல்துறை. குவைத் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் நெடுஞ்சாலையில் ஒரு பொறுப்பற்ற ஓட்டுநர் தன்னை துன்புறுத்தியதாகவும் அவர் தனது வாகனத்தின் பின்னால் இருந்து மோதி தனது உயிருக்கு ஆபத்தை விளைவித்து தனது காருக்கு சேதம் விளைவித்ததாகவும் புகாரளித்துள்ளார். அவர் அலி சபா அல் செலேம் காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கின்றார். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரின் வாகனத்தின் உரிமத்தகடு திருடப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி சம்பந்தப்பட்ட நபர் மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக குவைத் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. லாமெட்டிலிருந்து குவைத்துக்கு நேரடி விமானங்களை ஈரான் மீண்டும் தொடங்க இருக்கின்றது. ஈரானின் புசேர் மாகாணத்தின் லாமெட்டிலிருந்து குவைத்துக்கு நேரடி விமானங்கள் இந்த வாரம் மீண்டும் தொடங்கும் என்று குவைத்திலுள்ள ஈரானிய தூதரகம் அறிவித்திருக்கிறது. இருதரப்பு உறவுகள், பிராந்திய இணைப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணத்தை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய படியை குறிக்கின்றது எனவும் இது பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அட்டா ஏர்லைன்ஸ் அக்டோபர் 28 முதல் செவ்வாய்க்கிழமைகளில் லாமெட்டிலிருந்து குவைத்துக்கு வாராந்திர நேரடி விமானங்களை இயக்கும் என்று தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த வழித்தடம் ஈரானிய மற்றும் குவைத் விமான நிறுவனங்களால் இயக்கப்படும் தெஹ்ரான், மசாத், இஸ்பகான், சிராஸ் மற்றும் அஹ்வாஸ் ஆகிய இடங்களிலிருந்து ஏற்கனவே உள்ள இணைப்புகளை நிறைவு செய்கிறது. லாமெட் குவைத் விமானங்கள் சுற்றுலா பயணிகள், தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு எளிதான அணுகலை வழங்கும் என்றும் பயணத்தை எளிதாக்கும் என்றும் சுற்றுலா, வர்த்தக மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வளர்க்கும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். பாரசீக வளைகுடாவுக்கு அருகிலுள்ள லாமெட் தெற்கு ஈரானின் கலாச்சார தலங்கள், இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு நுழைவாயிலாக செயல்படுகிறது. இது குவைத் பயணிகளுக்கு ஒரு கவர்ச்சிகரமான இடமாக அமைகிறது. இந்த புதிய பாதை குறிப்பாக சுற்றுலா மற்றும் வணிகத் துறைகளில் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கூட்டுறவு விலையில் உயர்தர பொருட்களை உறுதி செய்வதற்கு அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளது. கூட்டுறவு சட்டம், அதன் திருத்தங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான அமைச்சக விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக சமூக விவகார அமைச்சகம் தொடர்ச்சியான நிர்வாக நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 3 மாதங்களில் கூட்டுறவு சங்கங்களின் பணிகள் மற்றும் கணக்குகளை மதிப்பாய்வு செய்வதற்காக 6 விசாரணை குழுக்களும் 5 கலாய்வு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் நிதி நிர்வாக மற்றும் கூட்டுறவு விவகாரங்களுக்கான செயலுதவி துணை செயலாளர் டாக்டர் சயீத் இசா தெரிவித்திருக்கின்றார். 6 விசாரணை குழுக்களின் 3 தங்கள் பணிகளை முடித்துவிட்டதாகவும் எந்தவொரு மீறல்களின் வகை மற்றும் அளவை பொறுத்து சம்பந்தப்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட நடைமுறைகளை இறுதி செய்வதில் அமைச்சகம் நெருக்கமாக இருப்பதாகவும் ஈசா ஒரு குறிப்பில் தெரிவித்திருக்கின்றார். எந்தவொரு தரப்பினருக்கும் அநீதி ஏற்படுவதை தவிர்க்க அனைத்து வழக்குகளும் உறுதியான ஆதாரங்களுடன் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சமூக விவகார அமைச்சர் டாக்டர் அம்தால் அல் ஹுவைலாவின் நேரடி அறிவுறுத்தலின் கீழ் நீதி மற்றும் நிர்வாக தணிக்கையாளர்களால் புகாரளிக்கப்பட்ட எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான மீறல்களிலும் அல்லது பங்குதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட புகார்களிலும் அமைச்சகம் அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறது என்று இசா வலியுறுத்தியிருக்கின்றார். சங்கங்களின் நிதிநிலைகளை பாதுகாக்கவும், எங்கள் கைகளில் நம்பிக்கையாக இருக்கும் பங்குதாரர்களின் நிதிகளை பாதுகாக்கவும் சிறப்பு குழுக்கள் மற்றும் குழுக்களை உருவாக்குவதன் மூலம் இது அடையாளப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான கூட்டுறவு நிறுவனங்களை உள்ளடக்கும் வகையில் அமைச்சகம் தொடர்ந்து கலாய்வுகளை விரிவுபடுத்தி வருவதை அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 40.74 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.36 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 35.65 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.55 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 287.72 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.04 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.03 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.